எல்லாருக்கும் வணக்கம். எப்போ நன்றிலாம் சொல்லதான் வீடியோ போடுவோம். நார்மலா இஷ்யூ பேசுறதுக்குலாம் வீடியோ போட்டது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில இஷ்யூ பேசலாம், அதுக்காகவும் வீடியோ போடலாம். அதாவது பொதுவா அரசியலுக்கு வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க அவங்க அப்பா அரசியல்ல இருந்தாங்க, ஸோ அதை வச்சு வந்தாங்க அப்படின்னு. அப்பா அரசியல்ல இருந்தாங்க, அரசியல் பிடிச்சிருந்துச்சு, அதனால அரசியலுக்கு வந்தோம். அதெல்லாம் தாண்டி மக்களுக்கும் நம்மள பிடிக்கணும். அப்ப பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்யணும், அப்ப மட்டும்தான் மக்கள் ஏத்துப்பாங்க. சோ யாராலையும் எந்த பின்புலத்தாலையும்னா புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும்ல அரசியல் வர முடியாது. நம்ம ஒரு கட்சியில இருந்தோம், அந்த கட்சி தலைமை கட்டுப்பட்டு இருந்தோம், அதனால நம்ம மக்களாலையும் அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வேற. எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, இப்போ அந்த கட் அவுட் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, கட் அவுட் வைக்க கூடாது, அதாவது கட் அவுட் மக்களுக்கு இடையூறு செய்கிற இடங்கள்ல வைக்க கூடாதுங்கிற ஒரு அதுக்காக தான் இந்த கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம். அதை நாங்க மதிக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க கட்சிக்காரர்கள்னு ஒரு பிறந்த நாளைக்கோ எதுக்கோ கட் அவுட் வைக்கிறப்போ அதை நம்ம போய் ஒரு அளவுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒருத்தவங்க வைப்பாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் வைக்கிறோம்னு இவங்களும் வைப்பாங்க, வேற கட்சிக்காரங்க வைப்பாங்க. சோ ஏன் அவங்கதான் வைக்கணுமா, நாங்க வைக்க கூடாதுன்னு இந்த இதெல்லாம் அரசியல்ல இந்த ஒரு ஈகோ இதெல்லாம் இருக்கும், வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் சரி கோர்ட் ஆர்டர் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்ல இருந்து நம்ம எதுவும் ஆர்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா பண்ணக்கூடாதுன்னு கட் அவுட் எடுக்கிறோம், அனுமதிக்கிறோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சம்மன் ஒண்ணுமே கிடையாது. அதாவது அந்த கட் அவுட் வச்சதுக்கு இவங்க எல்லாம் காரணம் சொல்லணும் அப்படின்னு. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சொல்லணும். கடைசியா கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனர், முனிசிபல் கமிஷனர், அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கடைசியா ஒரு ஆள் இருக்கு. யாருன்னா, என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட், அவங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. சரி, நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பாக்குறப்போ எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க ஒரு நார்மலான பர்சன், பாவம். அவங்க கிட்ட ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க. ஒரு ஹைகோர்ட் போறதுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போதான் தெரியுது என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு.